இயர்ஸ் 6 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சு நம்ம எத்தனை டேஸ்ல இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம 177 டேஸ்ல இருக்கோம். சரி வாங்க, நம்மளுக்கு இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, ஏடிஎம் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம பிரான்ச் பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம் ரிப்பேர் ஏடிஎம் இருக்கோம். ஒருக்கே ஐநூறு ஆயிடுச்சா இங்கே வேற என்ன ஏடிஎம் நான் தேடிட்டு போயிட்டு இருக்கேன். வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். அந்த ஏடிஎம் கிட்ட நம்ம பையா கிட்ட கேட்கலாம். 2 பேர் தான். ओ भैया उधर से एटीएम में नहीं है। अच्छा ஏடிஎம் கேட்டா போய் நினைக்கிறான்ப்பா. இந்த கார் பஸ் அதனால கேட்கவே கூடாது. வேஸ்ட் அமௌண்ட் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க கரெக்டாக. நம்மளுக்கு ஏடிஎம் கிடைச்சது, காசு எடுத்துக்கினேன் அங்கே பேங்க்ல போயிட்டு எடுத்துன்னு எனக்கு ஏடிஎம்ல காசே வந்து நின்றப்பா. மேடம் அம்மா ஃபோன் பண்ண அப்பா அப்பா காசு கொடுத்தா இருக்காங்க. சரி பானிபூரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. போய் பானிபூரி சாப்பிடலாம். பானிபூரி கடை இதர் முன்னாடி இருக்கு. அங்கே போய் நம்ம பையா கிட்ட கேட்கலாம் இருங்க, பானிபூரி எவ்வளோ உண்டு ஒரு प्लेट। ओ माय गॉड, ओ भैया कितना वो 1 प्लेट पानी पूरी? 30 रुपीज। कितना पूरी देता? आज में 8 पानी पूरी 1 सूखा के देता। 8 पानी नहीं, 8 पानी 1 सूखा देता। हाय मचीस, அந்த பானிபூரி கடையில இந்த பானிபூரி சொன்னல பானிபூரி। ओ भैया यस कितना वो पानीपुरी भैया? 30 रुपीज 1 प्लेट ಪಾನಿಪುರಿ ದೇತೋ. ನಮ್ಮ ಸಿಸ್ಟರ್ ಅಲ್ಲಿ ನಗ್ತಾರಪ್ಪ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ. ಸಿಸ್ಟರ್ ಹಿಂಗೆ ಒಂದು ಹೇಳಿ, ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ ಪಾನಿಪುರಿ? ಪಾನಿ ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? ಕನ್ನಡನಾ? ತಿನ್ಬಿಟ್ಟು ಮಾತಾಡಿ ಪಾಪ. ವಾಯಿಲ್ ಇಟ್ಕೊಂಡು ಯಾಕೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? மச்சீஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் மீட் பண்ண வைக்கிறேன் வாங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸ் 6 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அது யாருன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஹாய் மச்சீஸ், இந்த பொண்ணு தான் என்னோட லவ்வர். மீன்ஸ் இப்போ இல்லை, பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ வேறு பையனை லவ் பண்ணின்னு இருக்கு. மீன்ஸ் ஸ்கூல் படிக்கிறப்போ லவ் பண்ணியிருந்து ஒரு பிரச்சனையில் 2 பேர் சண்டை போட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 6 இயர்ஸ் இப்போ மீட் பண்ணோம். அது 6 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னே ஒரு மாதிரி பேச்சை வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது?